ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா பலாப்பழ அல்வா தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். முறையாக என் லைஃப்பில் இது வரைக்கும் செஞ்சதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். பாட்டி சொன்ன மெத்தடில் நான் செய்ய போகிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரைப்பழம் ஒரு ஒரு அரைப்பழத்து அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து சொலையை வந்து நல்லா உரித்து எடுத்துங்க. சொலை வந்து அவ்வளோ தித்திப்பாக இருந்தது, தேன் மாதிரி. நான் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு எடுத்துங்க. அதில் வந்து அந்த விதைய நீக்கிட்டு வெறும் சொலைய வரைக்கும் சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து சொலையை வந்து நீட்டாக அரிஞ்சிங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு மையறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நீட்டாக அரிஞ்சிங்க. அரிஞ்சதுக்கப்புறம் தேவையான பொருள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், முந்திரி, ஏலக்காய், திராட்சை எல்லாமே வந்து நெய், மெயினாக வந்து நெய் தான். உங்களுக்கு எந்த நெய் வந்து கையில் கிடைக்குதோ எடுத்துங்க. அந்த விதையை நீக்கிட்டு விதை வேணும்னா அடுத்தது செய்கிறதுக்கு சமையலுக்கு யூஸ் ஆகும், வச்சிங்க. அடுத்தது வந்து இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி, ஏலக்காய் எல்லாத்தையும் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு திருப்பி இந்த அரைச்சதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துங்க. அந்த நெய்யிலே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே சீனி அளவுக்கு தான் அந்த பழம் இருந்தது, தித்துப்பாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சீனி போடணுமேன்னு நான் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா வேணான்னா சீனி வேணுன்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. அப்புறம் வந்து 2 வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஸ்பூன் எடுத்தோம்ல, அதை நல்லா கரைச்சி இதில் வந்து ஊற்றிங்க. இதில் வந்து அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போதைக்கு வந்து சோள மாவு தான் இருந்தது. நல்லா இதுங்கினதுக்கப்புறம் முந்திரி பருப்பெல்லாம் எல்லாத்தையும் வறுத்தது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஏலக்காவை போட்டுங்க. இன்னுமே அது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சு கொடுத்தேன். வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உண்மையுமே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.